இல்லை அவருக்கான வழி தேடிக்கிட்டார்ல. இப்போ அஜித்தும் வந்து பார்த்திங்கன்னா படத்தை கம்மி பண்ணிவிட்டு அவரோட பேஷனில் போகிறாரு. கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த வருஷம் தீபாவளியே வந்து தளபதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அப்படி ஆப்வியஸ்லி அவங்கவுங்களுக்கு அடுத்தடுத்து கட்டம் போகிறதா இருந்தால் அவங்க டிசிஷன் தானே, சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதான். ஜனநாயகம் சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே எல்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ எல்லாம் வைப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே அந்த சாங் வந்து முழுசாக பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இன்னும். ஏன்னா இவ்வளோ தூரத்தில் டக்குன்னு முடிச்சிட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் போடலாமோ, ரிமைண்ட் பண்ணி போடலாமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குங்க. இன்னும் ஒரு விஜய் வந்து இன்னும் படம் நடித்தா நல்லாயிருக்கும். அரசியலில் போயிட்டார். ஸோ அரசியலில் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அரசியல் இருந்துக்கிட்டே படம் இன்னும் அதிகமாக பண்ணிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே. பார்த்தேன். ஆக்சுவலி நான் அஜித் ரசிகர். இருந்தாலும் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வைப்பு தோணுச்சு. ஆக்சுவலி என்னென்னா மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சேம் அனிருத் அதே பீட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு நம்ம சலபல சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி சேம் ஒரே பீட்டை அதாவது அனிருத்தோட மியூசிக் ஒரே பீட்டாக போகிற மாதிரி இருந்தது. பட் ரிஜிக் சூப்பராக இருந்தது. எனக்கு அதில் வந்து சீரியஸாக வந்து ஜாதி வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன லைனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தளபதியோட கச்சேரி பட்டாசு அந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆக்சுவலி லாஸ்ட் படம் அதோட செலிப்ரேஷனுக்காகவே ஒரு சாங் தயாரிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு கரூர் இது நடந்ததுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இருந்துச்சாங்கன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ விஜயகாந்த் பண்ணாருன்னா அவர் திருமணத்தில் மீட்டிங் போட்டு வந்தார். அவருக்கு பின்னால் வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு பின்னால் அதிகாரி யாருமே கிடையாது. ஏன்னா வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறன்னு சொல்லியிருக்காரு, ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஐபிஎஸ் அதிகாரி தான் மெயின். இது கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் கமல் பண்ணலீங்களா? கமல் வந்து ஃபஸ்ட்டு அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தார்ல. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்சிக்குன்னு வந்துட்டேன், நான் வந்து படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தார்ல. அதை ஃபாலோ பண்ணாரா? இல்லை. இப்போ அவர் அரசியலில் தானே இருக்கார். ஜனநாயகம் சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே எல்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ எல்லாம் வைப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே அந்த சாங் வந்து முழுசாக பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இன்னும். ஏன்னா இவ்வளோ தூரத்தில் டக்குன்னு முடிச்சிட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் போடலாமோ, ரிமைண்ட் பண்ணி போடலாமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குங்க. இன்னும் ஒரு விஜய் வந்து இன்னும் படம் நடித்தா நல்லாயிருக்கும். அரசியலில் போயிட்டார். ஸோ அரசியலில் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அரசியல் இருந்துக்கிட்டே படம் இன்னும் அதிகமாக பண்ணிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே. அடிக்க மாட்டாருங்க, கண்டிப்பாக அடிக்க மாட்டார். நான் வந்து விஜய் இப்படி பண்ணுவாருன்னு நான் சொல்ல. நான் என்னோட எதிர்பார்ப்பு நான் என்னோட எதிர்பார்ப்பை சொல்கிறேன். அவர் வந்து அரசியல்லையும் இருக்கணும், ப்ளஸ் வந்து படமும் நடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. இன்னும் நடித்தா நல்லது தானே. படம் ஐயோ இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண மாட்டாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லா ஃபேன்ஸுக்குமே இருக்குது. ஸோ என்னப்பா அதுக்குள்ளேயா? ஏன்னா தீபாவளி கூட எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னா அஜித் ஃபேனு விஜய் ஃபேனு நாங்கள் சண்டை நடந்துட்டுருக்கு தேட்டரில். இவர் படமும் ரிலீஸ் ஆகும், அவர் படமும் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த டைமில் வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரெண்டு பேர்த்தோட படமே ரிலீஸ் ஆகலை. அஜித் படமும் விஜய் படமும் ரெண்டு பேர்த்தோட படமும் ரிலீஸ் ஆகலை. எதிர்பார்ப்பு மக்களுக்கு நிறையா இருக்கும். விஜயோட ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இந்த படம். ஐயோ இதுக்கப்புறம் அவ்வளோதானா, இந்த படத்தோட ஜோலி முடிச்சுட்டாங்களா, அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்குங்க. வந்தால் நல்லாயிருக்கும். அவர் என்ன தான் கமிட்மெண்ட் கொடுத்தாலும் படமும் பண்ணால் நல்லாயிருக்கும், அரசியல்லையும் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போதைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரெண்டுமே வேணுன்ற. ஆனால் விஜயோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலிடிக்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான் இறங்கிட்டார். ஏதோ மக்களுக்கு வந்து ஏதோ நல்லது பண்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் இருக்கார். அவர் வந்து படம் நடித்தாலும் சரி, அரசியல் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நல்லா பண்ணால் எனக்கு ஓகே. படம் நல்லா பண்ணல சொல்ல, நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியலும் சரி, எதுனாலும் ஓகே தான். அரசியல் பண்ணுறாலும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அவரோட ஐடியாலஜி அவருக்கே புரிஞ்சால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கலான்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், பெருசாக எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் யாருமே ஸ்டார்டிங்லேயே சிஎம் ஆனாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், he could have waited till he understands his own political views. அவர் அந்த பொலிட்டிக்கல் வியூஸில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாருனாலே பரவாயில்ல. ஸோ விஜய் சார் இன்னும் நிறைய படம் நடிக்கலாம். பட் அவர் ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்காரு, அது அவருடைய இஷ்டம். ஸோ ஆஸ் ஒரு வியூவராக, ஒரு சினிமா ஃபேனாக
விஜய் சாரை வந்து ஆன் பிக் ஸ்க்ரீன் மிஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி அந்த பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ்லாம் அது கொஞ்சம் ஹைப் இருக்கும் இல்லையா, தளபதி அப்படின்ட்டு. ஸோ அதை மிஸ் பண்ணுவோம். செஞ்சால் நல்லது தானே. ஆப்வியஸ்லி அது அவருடைய இஷ்டங்க. அவர் என்ன பண்ணணும்ன்ட்டு அவருக்கு தானே. எனக்கு எந்த கருத்தும் இல்லை. அவங்களோட தான் பண்ண முடியும். ஐம் நோபடி டு கிவ் மை ஒப்பீனியன் ஃபார் எனி ஒன்ஸ். ஐ கேன் போக் மை நோஸ் இன்டு திஸ். அவர் இஷ்டம். அவர் வரணும், சோஷியல் சர்வீஸ் செய்யணும்னு வந்திருக்காரு. ஸோ லெட் ஹிம் டூ. அவ்வளோதான். இல்லை, நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தேன் நான் நம்ம ஊருக்கே. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் கேள்விப்பட்டேன் ஜனநாயகன் சாங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. எஜுகேஷனுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். அந்த மெயினாக எஜுகேஷன் தான். எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்னென்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போவே ஐ திங்க் நல்லா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எஜுகேஷன் நம்ம ஸ்டேட்டில். மற்ற ஸ்டேட்ஸ் பற்றி எனக்கு நிஜமாக அவ்வளோவா தெரியாது. பட் நம்ம ஸ்டேட்டில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. சேடாக தான் இருக்கு. அடுத்த பழைய படம்லாம் நான் பார்ப்பேன். இருந்தாலும் படம் நடிக்கலாமா? வேண்டாம். விஜய் வந்து சாதாரண ஒரு சினிமாவில் வந்து சின்ன பையனாக தான் வந்தாப்புல. இப்போ வந்து அவருக்கு வந்து சினிமாவில் தான் ஆக்ஷனாக வந்திருந்தார். விஜயகாந்த் அறிமுகப்படுத்தி வச்சார் சின்ன பையனில் படம் வரும்போது. அதுக்கப்புறமா சந்திரசேகர் அவருடைய வேல்யூ அதை பார்த்துட்டு விஜய்க்கு வந்து இப்போ நீங்கள் ஃபேன் நிறைய இருக்காங்க. காலேஜ் பசங்க பூராமே, ஸ்டூடெண்ட் எல்லாருமே இன்றைக்கி விஜய் ஃபேன் தான் இருக்காங்க. வயசானவங்க பூராமே செல்லாத ஓட்டாகி போச்சு. இப்போ அவங்க விஜயோடைய டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பற்றி தான். அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி தான் இருக்காங்க. அவர் இன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜியும் கட்சி ஆரம்பித்தார். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாது. சிவாஜியும் கட்சி அவரும் தோற்று கொடுத்தாரு. எம்ஜிஆர் வந்தாருன்னா அவர் சினிமாவில் வந்திருக்காங்க. இப்போ சினிமாவிலேருந்து வர்றவங்க தான் அரசியல் பண்ணணுன்ட்டு கிடையாது. யார் வேணால் அரசியல் பண்ணலாம். நீங்கள் ஒன்று ஜனநாயகன்ட்டு பேரே வந்து அரசியல் தான். படம் பேர் தலைப்பு வந்து அரசியல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஜனநாயகன்ட்டு அவர் வந்து அந்த ஒரு ஓட்டு போடுறதுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து வந்தார் ஒரு படம். இல்லை நல்லாயிருக்கும். அனுபவம் பத்தாது. ஆள் கூட ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பின்னால் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு பின்னால் யாருமே இல்லை. கிடையாது. அரசியல் அனுபவம் வேணும். அது வந்து இப்போ மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சுன்னா மக்களை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு அனுபவம் பத்தாது. ஐபிஎஸ் வேணும். இன்றைக்கி அவர்கிட்ட ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இல்லை. அவர் ஒரு கரூர் இது நடந்ததுக்கும் வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இருந்துச்சாங்கன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ விஜயகாந்த் பண்ணாருன்னா அவர் திருமங்கலத்தில் மீட்டிங் போட்டு வந்தார். அவர் பின்னால் வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு பின்னால் அதிகாரி யாருமே கிடையாது. ஏன்னா வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறன்னு சொல்லியிருக்காரு, ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஐபிஎஸ் அதிகாரி தான் மெயின். இது கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐபிஎஸ் அதிகாரி வேணும். இருந்தது பாட்டு சூப்பராக இருந்தது. அண்டு லாஸ்ட் 1 minute சர்ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்கல்ல, அது வெயிட் பண்ணுறேன் தேட்டரில். என்ன ஆனாலும் போய் தேட்டருக்கு பார்த்துருவோம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அது இல்லாமலாம் இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் ஃபுல்லாகவே விஜய் சாங்ஸில் ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் வச்சு தான் பேசுகிறேன். அது எல்லா பாட்டுலேயும் தான் வருது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் பாட்டாகவே அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இல்லை அவருக்கான வழி தேடிக்கிட்டார்ல. இப்போ அஜித்தும் வந்து பார்த்திங்கன்னா படத்தை கம்மி பண்ணிவிட்டு அவரோட பேஷனில் போகிறாரு. கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த வருஷம் தீபாவளியே வந்து தளபதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அப்படி ஆப்வியஸ்லி அவங்கவுங்களுக்கு அடுத்தடுத்து கட்டம் போகிறதா இருந்தால் அவங்க டிசிஷன் தானே. சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதான். விஜய் சிஎம் ஆனால் என்ன பண்ணணுன்றதா எங்கள் அம்மா இல்லை ஏதாவது மாற்றணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிட்டி ஏரியாஸை கம்மி பண்ணிட்டு ரூரல் ஏரியாஸ்க்கு நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற நியூஸு எல்லாமே வந்து சிட்டி ஏரியா சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். நம்ம ஜட்ஜ் பண்ணுறதும் இங்கே இருக்கிறத பற்றி தான் இருக்கும். இங்கே ரோடு சரியில்லைங்க, ஒரு ஊரில் ரோடே இருந்திருக்காது, அதை பற்றிலாம் பேசியிருக்க மாட்டோம். ஸோ அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு எஜுகேஷன் இன்னும் பெட்டராக்கினா நல்லாயிருக்கும். ஒரு அப்படி இல்லை என்னன்னா ஆட்சி மாறிச்சா நல்லாயிருக்கும். அதுதான் மார்ச் மாற ஒரு நல்லா பண்ணுவாங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. மாற்றம் வரும், கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் நல்லது. எங்களுக்கு அதான் விஜய் வரணும்னு ஆசை. வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்.
பார்ப்பேன் நான் விஜய் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கடைசி படம்னா உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும்? அப்படிலாம் இல்லை, திருப்பி அவர் நடிப்பாருன்னு இருக்குது. ஏன்னா அடிச்சுக்கு வந்தாலும் அவன் நடிக்கலாம் போகலாம் அப்படின்லாம் இருக்குது. நடிப்பார், அப்பா வேஷம் மாதம் நடித்தாலாம் நல்லாயிருக்கும். விஜய் இது எப்போவுமே பார்க்கலாம். விஜய் இது தனுஷு ரஜினி இதெல்லாம் பார்க்கலாம். எத்தனை பண்ணாலும் அவங்களதெல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் ஆட்சிக்கு வரணும், ஆட்சி மாறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு. அது சின்ன பிள்ளைங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால தான் எல்லாம் வயசானவங்களும் வராங்களா, அதனால அவங்களால பண்ண முடியாது. சின்னவங்க அடுத்து வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதுமாரி பண்ணணும். ஆட்சிக்கு வர்றதில்ல, எல்லாமே செய்யணும், சொல்கிறதெல்லாம் செய்யணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும், வரணும், வந்தால் நல்லாயிருக்கும் தான் பார்க்குறோம். எப்படின்னு அதுதான் தெரியல. அது அவங்களோட பர்சனல் விஷயம்ல, அதனால் ஒரு ரசிகராக கேட்குறீங்கன்னா எனக்கு அவர் படம் நடித்தா நல்லாயிருக்கும் தான் சொல்லுவேன். அவர் ஃபேன்ஸை வந்து அவரோட ஆர்ட் ஒர்க் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுவும் பண்ணுவாங்க. பட் அவரோட தனிப்பட்ட ஆர்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதானே ஃபஸ்ட்டு அவர் இந்த இதுக்கு வந்தது. ஸோ அதுவும் வந்து அவர் விடாமல் இருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே முன்னாடி சொன்னவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா, கண்டிஷன்ஸ்லாம் தமிழ்நாட்டில். அதை இவர் ஃபாலோ பண்ணாலே போதும். அதை ஒரு 10 செஞ்சால் கூட போதும். இவர் நிறைய கூட செய்யணும்னு அவசரம் இல்லை, 10 செஞ்சால் கூட போதும். நிறைய இருக்கு இல்லையா, 1 2 சொல்கிறதுக்கு நிறைய இருக்கே. ஏழைப்பட்டவங்களுக்கு, மிடில் கிளாஸ்க்குலாம் எவ்வளோ இருக்குது. ஹை சொசைட்டி தேவையில்லை, சின்னவங்களுக்கே நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா. அவங்க செஞ்சாலே போதுமே, அவங்க பெரியவங்களுக்கே செய்யணும்னு அவசரம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பேர் படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களும் செஞ்சாலே போதும். அவர் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் அவர் செய்யணுன்ற அவசரம் கூட இல்லை, அதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தேன். ஆக்சுவலி நான் அஜித் ரசிகர், இருந்தாலும் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வைப்பு தோணுச்சு. ஆக்சுவலி என்னென்னா மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சேம் அனிருத் அதே பீட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு நம்ம சலபல சல சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி சேம் ஒரே பீட்டை ஒரே, அதாவது அனிருத்தோட மியூசிக் ஒரே பீட்டாக போகிற மாதிரி இருந்தது. பட் ரிஜிக் சூப்பராக இருந்தது. எனக்கு அதில் வந்து சீரியஸாக வந்து ஜாதி வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன லைனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தளபதியோட கச்சேரி பட்டாசு அந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆக்சுவலி லாஸ்ட் படம் அதோட செலிப்ரேஷனுக்காகவே ஒரு சாங் தயாரிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே சாங் சூப்பராக இருந்தது. என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க லாஸ்ட் மீட் ஒரே ஒரு 1 மீட் டான்ஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஆனால் டான்ஸ் காட்ட மாட்டாங்க. அப்போ நம்மளுக்குள்ளே ஃபீல் ஆயிடுச்சு. நான் ஒரு அஜித் ரசிகராக இருந்தாலுமே ஐயோ கடைசி படமே, இதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, விஜய் படம் என்ன படம் வருதுடா, நான் அஜித் படம் என்ன படம் வருது அப்படிங்கிற எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்க ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அரசியல் ரீதியாக வேணும், ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மாற்றம் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அரசியல் கண்டிப்பாக அவர் வரணும். இன்னும் நிறையா எதிர்பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக எஜுகேஷன்லாம் முக்கியமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், புதுவிதமான திட்டங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரி செயல்படுத்துவாருன்னு சொல்லியிருக்கலாம், அந்த செயல்முறைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவர் கண்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். எனக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பாக எஜுகேஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். நம்ம விஜய் தான், வேறு யார்.